நீ டக்கு டக்குன்னு ஆன் பண்ணி வச்சிருடி. ஜோஷி பேபி, இன்னைக்கு நான் ஒரு சூப்பர் ஸ்டோரி சொல்ல போறேன். ஓகேயா? யூ வாண்ட் டு லிசன் டு a ஸ்டோரி? ஓகே. ஒரு ஊர்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க பேபி. அந்த குரூப் ஆஃப் பீப்புள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? காலையில எந்திரிச்சு டீ குடிக்கும் போதே யாரு குடிய கெடுக்கலாம்னு யோசிச்சுட்டே இருப்பாங்கடா. அன்னைக்கு அந்த விஷவாயுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஐடியா பண்ணாங்கடா. இன்னைக்கு நம்ம ஜீசஸ கார்னர் பண்ண போறோம், அவருக்கு செக் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பா கிளம்பிட்டாங்கடா. ஆனா அவங்களுக்கு தெரியாது தொக்கா போய் ஜீசஸ்ட மாட்ட போறாங்கன்னு சொல்லி. அவங்க என்ன பண்ணாங்க, அடல்ட்ரஸ் உமனை புடிச்சிட்டு வந்துட்டாங்க. சரியா? அடல்ட்ரஸ் உமன்னா ஒரு சின்ன பாவம் பண்ண ஒரு உமனை வந்து தரத்தரன்னு எடுத்துட்டு வந்து ஜீசஸ் முன்னாடி போட்டு ஜீசஸ்ட கேக்குறாங்க, ஜீசஸ், மோசஸோட நியாயப்பிரமாணம் சொல்லுது இந்த பெண்ணை நம்ம கல்லெறிஞ்சு நம்ம கொலை பண்ணணும், வாட் டு யூ சே அப்படின்னு சொல்லி அப்படியே கார்னர் பண்ணிட்டாங்க, செக் வச்சுட்டாங்களாம். ஆனா அவங்களுக்கு தெரியல நம்ம ஜீசஸ்க்கு ஸ்கெட்ச் போட வந்தோம், ஆனா அவர் நமக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்கிறாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா அதுல ஒரே ஒரு நல்ல விஷயம், நல்ல வேலை, அந்த உமனை ஜீசஸ்ட கூப்பிட்டு வந்தாங்க. ஜீசஸ் வந்து என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்தாங்க, தரையில ஃபிங்கர் வச்சு இப்படி 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 எழுதிக்கிட்டே இருந்தாங்க. ஓகேயா? அப்ப அவங்க வந்து ஜீசஸ்ட கேட்டாங்க, என்ன சொல்றீங்க நீங்க, இந்த ஸ்திரீயை நம்ம கல்லறிஞ்சு கொல்லணுமா இல்லையா? அவங்களுக்கு நல்லா தெரியும் இவர் கண்டிப்பா அப்படி செய்ய மாட்டாருன்னு சொல்லி. ஆனா கார்னர் பண்றாங்களாமா, அப்படி செக் வைக்கிறாங்களாமா. ஆனா ஜீசஸ் வச்சாரு பாரு செக்மேட். அவர் என்ன தெரியுமா பண்ணாரு, இந்த கூட்டத்திலேயே யாரு சின் பண்ணவே இல்லையோ, பாவமே பண்ணலையோ, முதல் கல்ல அடிங்கடா டேய் அப்படின்னு சொன்னா அத்தனை பேர் என்ன தெரியுமா பண்ணாங்க, ஒருத்தரா கல்லெல்லாம் கீழே போட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. ஜீசஸ், தக் லைஃப் ஆஃப் ஜீசஸ் தான். அதுக்கப்புறம் என்ன தெரியுமாச்சு, ஜீசஸ் தரையில கீழே குனிஞ்சு எழுதிட்டு இருந்தவர் அந்த அந்த லேடிய பார்த்து கேட்டார், எங்கம்மா அவங்களாம் எங்கன்னு கேட்டா, ஜீசஸ் அவங்களாம் அப்பயே ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வந்து யாருமே உனக்கு கல்ல எரியலையா? இல்ல ஜீசஸ், யாருமே எரியல. அப்படின்னா நானும் உன்னை கல்லெறிய மாட்டேன், நானும் உன்னை கண்டம் பண்ண மாட்டேன், நானும் உன்னை குற்றப்படுத்த மாட்டேன். ஐ forgive you. ஓகே? நீ இனிமேல் பாவம் செய்யாம ஃப்ரீயா வாழு. ஓகேயா? ஏ அப்படின்னு சொன்னார். அவர் ஏன் தெரியுமா மண்ணுல எழுதிட்டு இருந்தாரு ஃபிங்கர் வச்சு, அந்த குரூப்கிட்ட வந்து காட்டினாரு, ஹேய், மோசஸோட 10 commandments ஃபிங்கர் ஆஃப் காட் தான் எழுதிச்சு, அந்த காட்ஸ் ஃபிங்கரே நான் தான், திஸ் இஸ் த ஃபிங்கர் அப்படின்னு காட்டினாங்க. பிடிச்சிருச்சா ஸ்டோரி? பை பாய்.